Hello friends, welcome to my channel Mr.Jabastin. So நம்ம சேனல்ல ரெகுலரா ஓன் e-commerce வெப்சைட்ஸ்னா என்ன, அத பத்தி நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அத பத்தி நிறைய டேட்டாஸ் கொடுப்போம். அந்த வகையில இந்த வீடியோ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்டுக்கான ஒரு வீடியோ. அதாவது 2022ல Facebookல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்றது ஒர்த் இல்லையா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் ரெசெஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றாங்க. ஃபேஸ்புக்கில் இவ்வளோ எம்ப்ளாயிஸை தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஃபேஸ்புக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. யூசர்ஸ் கம்மி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலே பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸையோ இல்லை சர்வீஸையோ செல் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு தளத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறது நல்லது இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட கருத்து என்னென்னா, இன்றைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ஃபேஸ்புக்கில் உங்களோட கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த விதமான ஒரு லாஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேஸ்புக் வந்து 2004 இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க வாட்ஸ்அப் அக்வயர் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் அக்வயர் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி தான். ஈவன் ரீசெண்டாக கூட டவ் சோப்பு யூஸ் பண்ணாலும் கேன்சர் பரவும்னு சொன்னாங்க. உடனே வந்து எல்லாருமே ஐயோ டவ் சோப் இன்னும் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு என்ன சோப் யூஸ் பண்ணுன்னு கேட்டால் லக்ஸ் சோப் யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். மதர்வுட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் தான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் தான் நல்லாயிருக்கு, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி கேட்டகரிஸ், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களாம் நாங்கள் யூத்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கான்செப்ட்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூணுத்துக்குமே ஓனர் வந்து மார்க் ஜூக்கர்பர்க் தான். எண்ட் ஆஃப் த டே இங்கே எந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும்னா, இன்றைக்கி 2022ல் ஒரு 18 ஏஜ்லேருந்து ஒரு 29க்குள்ளே இருக்கிற ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ரேண்டமாக நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 70 பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸை இன்னமும் ஒரு 100 பேர் 70 பேர் யூஸ் பண்ணுறாங்க. 18 to 29 நான் சொல்கிறது. 30 வயசுலேருந்து 49 வயசு உள்ளவங்க ஒரு 100 பேரை எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களான்ற கேள்வியை கேட்டால் அதில் 77 பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி யங்ஸ்டர்ஸோட ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் 7 பேர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 7% அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் பர்சன், ரொம்ப ஓல்ட் ஏஜ் பர்சன், ஒரு 50லேருந்து 64 வயசு உள்ளவங்கள ஒரு 100 பேரை நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சர்வே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 73% ஆகுது ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, யூசர்ஸ் கம்மியாயிட்டாங்க. மிடில் ஏஜ் யூசர்ஸும் ஓல்ட் ஏஜ் யூசர்ஸும் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ் யங்ஸ்டர்ஸோட அதிகமான மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் என்னென்னா, நீங்கள் செல் பண்ண நினைக்கிற ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, மார்க்கெட் பண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து இந்த பர்டிகுலர் ஏஜ்டு குரூப்ஸ்க்கு ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கன்வர்ஷன் ஆகும் அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சர்வீஸ், நான் அந்த மாதிரி ஹெல்த் செக்அப்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், டயபெட்டிஸ் டெஸ்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், டயபெட்டிஸ்க்கான மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ஸோ அவங்களுக்கு இருக்காங்க இல்லையா அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ நீங்கள் இருந்தால் ஃபேஸ்புக்கில் தான் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ட்ரெண்டு இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுனால நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போதே கேட்குறாங்க நீங்கள் எந்த ஏஜ்டு பீப்புளை டார்கெட் பண்ண போகிறீங்கன்ட்டு. அந்த இடத்துல நீங்கள் ஏஜ் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது ஒரு வேலை ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஷர்ட் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்கும், ஒரு லைக்ரா ஷர்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்கும்னா அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். என்னென்னா ஏஜ் குரூப்ஸ் வந்து 18 to 25, 28 நீங்கள் லிமிடேஷன்ஸ் வச்சு கொடுத்து ரன் பண்ணும்போது உங்களோட டார்கெட் மிஸ் ஆக போகிறது இல்லையே. நான் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த கேம்பெயின் ரன் பண்ணுற செலவும் சரி, நான் மார்க்கெட்டிங் பண்ணுற காஸ்ட்டும் சரி வேஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஏஜ் வைஸ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இருந்தாலும் இன்னமும் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க. ஸோ அதனால் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராம் போயிட்டாங்க, ஷேர்சாட் போயிட்டாங்க, நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். பட் இன்றைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு தகுந்த இடமா தான் ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஈவன் ஃபேஸ்புக் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் இன்றைக்கி தேதிக்கு ரன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த ஒரு மித்தை நான் இங்கே பிரேக் பண்ண நினைக்கிறேன். ஸ்டில் ஃபேஸ்புக் இஸ் ஆக்டிவ் ஃபார் மார்க்கெட்டர்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ ஏஜ் வைஸ் கரெக்டாக கொடுத்து ரன் பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ் இதை பற்றிலாம் பேச போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.